இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து லைவ் கேமராவோட போனாரு. நைட்டோட நைட்டா அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து கரூருக்கு போறாரு. இதுல ஏதோ சதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது கரூர் சம்பவம் நடந்தவுடனே செந்தில் பாலாஜி எப்படி கேமராவுடன் அங்கு சென்றார் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் பதிலளித்துள்ளார். எப்படி சம்பவம் நடந்த உடனே அப்போது இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து லைவ் கேமராவோட போனாரு. நைட்டோட நைட்டா அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து கரூருக்கு போறாரு. இதுல ஏதோ சதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய பகுதியில் இதுபோன்று ஒரு நிகழ்வு நடந்தால் உடனே போய் நிற்கிறது எல்லோருக்குமான வழக்கம். அதுதான் முறை, மனிதாபிமானம். அவர் போய் நின்னார். அவர் மட்டும் போல இன்றைக்கி சோபா மாடல் கட்சியில் சேர்ந்திருக்க எம்ஆர் விஜயபாஸ்கரும் அங்கே இருந்தார். அது எல்லா ஊடகத்துலையும் வந்திருக்கு. அப்போ அந்த விஜயபாஸ்கரை நீங்கள் குற்றம் சொல்லலையே. சரி, முதலமைச்சரை சொல்கிறார் எவ்வளோ வேகமாக போனார்னு. விஜய் என்ன வேகமாக வந்தாரோ அங்கே இருக்கிற தனது கட்சிக்காரர்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் அவர்களை இருந்து பார்க்காமல் அவர்களுக்கான உதவி செய்யாமல் எப்படி என்ன வேகத்தில் வந்தாரோ தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு பண்ணோன்னே முதலமைச்சர் என்கின்ற அந்த பொறுப்புணர்வோடு தான் எங்கள் தலைவர் அன்றைக்கு அங்கே போனார். அங்கே மாத்திரம் இல்லை, எங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ போய் பார்ப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் ஒரு ஆட்சியாளருடைய மரபு வழக்கம். சென்னையில் வந்து பாலம் கட்டினது 2 மடங்கு வந்து நிதி ஒதுக்கி இருக்கு திமுக மற்றும் வந்து பல வர தோண்ட நிறைய மறைந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து இதே போல மேம்பாலத்திற்காக பல்வேறு வழக்குகளை தொடுத்தார்கள். அந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் கூட போட முடியாமல் போச்சு. வாயில் வந்ததை யார் வேணாலும் பேசிடலாம், ஆனால் நிரூபிக்க வரணும். நீங்கள் போடுறீங்கல்ல கேஸ்லாம், இதெல்லாம் நிரூபிக்க முடியுமா? இன்றைக்கி பேசிட்டு போயிட்டார், அடுத்த இடைத்தேர்தலுக்கு போகும்போது வேறு பேசுவார் பாருங்க. ஸ்கிரிப்ட் மாறிடும். அவருடைய ஸ்கிரிப்ட் அந்தந்த மேடைக்கு ஒரு சூடு கிளப்புறதுக்கு தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.